காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அது ஒரு தொகை கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும் எனில் அதே தொகை 27 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும் கேட்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு தொகை 3 மடங்காக 2 ஆண்டுகள் ஆகும் எனில் அதே தொகை 27 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும் கேட்கிறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா. கொஸ்டின்ல ஒரு தொகைன்னு சொல்லிடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம 1 ரூபான்னு வச்சுக்கலாம். இந்த 1 ரூபா 3 ரூபாயா மாறுது. நெக்ஸ்ட் இந்த 3 ரூபா 3 மடங்கா மாறும். 3 × 3 9. நெக்ஸ்ட் இந்த 9 ரூபா 3 மடங்கா மாறும். 3 × 9 27. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு தொகை 3 மடங்காக எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் ஆகுது. ஸோ இந்த 2 வருஷம், அதாவது ஃபர்ஸ்ட்ல இங்க என்ன வருஷம் எடுத்துக்கிச்சோ அதுதான் இங்க எல்லாமே எடுத்துக்கோ. அப்ப இங்கேயும் 2 வருஷம் தான் வரும், இங்கேயும் 2 வருஷம் வரும். மொத்தமா ஆட் பண்ணுங்க. 2 + 2 + 2 ஆட் பண்ணா 6 வருஷம் ஆகும். அப்போ ஒரு தொகை 27 மடங்காக 6 ஆண்டுகள் ஆகும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு தொகை 2 மடங்காக 4 ஆண்டுகள் ஆகும் எனில் 16 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும் கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா RRB எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.